இன்றைக்கி வந்து நம்ம க்ளீனப் பற்றி தான் பார்க்க போகிறோம். க்ளீனப் பண்ணுறது வந்து ப்ரொஃபஷ்னலாக எப்படி பண்ணணும் அப்படின்றத தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். க்ளீனப் பண்ணுறது வந்து நம்ம ஃபேஸை வந்து நல்லா வந்து டீப்பாக க்ளீன் பண்ணுறது தான் க்ளீனப்பு. அதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் பொருளை இன்றைக்கி பார்த்துட்டு நீங்கள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு உங்களுக்கு அது எப்படி பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையானது ஸ்டீமர். ஸ்டீமர் இப்படி தான் இருக்கும். அதுக்கு அடுத்து பவுல், அதுக்கப்புறம் பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் ரிமூவ் பண்ணுற டூல், அந்த டூல் இது தான். அப்புறம் ஹெட் பேண்டு, பேக் ப்ரெஷ்ஷு, அப்புறம் டவல் எதுக்குன்னா நம்ம மேலே போட்டுக்கிறதுக்கு. அப்புறம் ஸ்பாஞ்ச் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அதை தண்ணியில் போட்டிங்கன்னா பெருசாக மாறிடும். அப்புறம் டிஷ்யூ பேப்பர் வந்து வெட்டாக துடைக்கிறதுக்காக வேண்டி. அப்புறம் கிளென்சிங் மில்க் எந்த பிராண்ட் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம், அது உங்களோட ஃபேவர். அப்புறம் ஸ்க்ரப்பில் நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது, அதுவும் உங்களோட விருப்பம்தான். அப்புறம் ஃபேஸ் மாஸ்க் எந்த ஃப்ளேவர் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் ரோஸ் வாட்டர், ஃபைனலாக எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் போடுறதுக்கு சன்ஸ்க்ரீன் லோஷன். அவ்வளோதான்.